எங்கப்பா கிளம்பிட்ட? ஒரு வேண்டுதல்ப்பா, அதை நிறைவேற்றுறதுக்காக கோயிலுக்கு போறேன். அதுக்கு எதுக்குமா இந்த பேக்கு? சாமிக்கு கொடுக்க வேண்டிய பொருள் பேக்ல இருக்குப்பா. தேவசேனக்காக ஏதாவது வேண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். போயிட்டு வாமா. அப்புறம் நீ என்ன மன்னிக்கணுமா. எதுக்குப்பா? சீதாவோட சேர்த்து வச்சு மாப்பிள்ளைய பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லி உன்னையும் மாப்பிள்ளை மேல சந்தேகப்பட வச்சுட்டமா. ஆனா மாப்பிள்ளை நான் சொன்ன மாதிரி இல்லம்மா, அவர் சொக்க தங்கம்மா. நான் சொன்னதை எதையும் மனசுல வச்சுக்காத. நீ எப்பவும் போல மாப்பிள்ளை விட்டு கொடுக்காம என்னைக்கும் போல மாப்பிள்ளை முழுசா நம்பு. என்னப்பா திடீர்னு இப்படி சொல்றீங்க? உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு தாம்மா சொல்றேன். சீதா புருஷன் யார் நாம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்ல, அவரு லண்டன்ல இருக்காராம். சீதாவை அவர் லண்டனுக்கு கூப்பிட்டுருக்காராம். மாப்பிள்ளை சீதாவை லண்டனுக்கு அனுப்ப எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? சீதா தாம்மா சொன்னா. சீதா நல்ல பொண்ணுமா, பாவம் அவ. நம்ம வீட்டு விட்டு போக போறா. நான் அவசரப்பட்டு அவளை தப்பா நினைச்சிட்டேம்மா. இப்போதான் நான் சீதாவையும் மாப்பிள்ளையும் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். இல்லப்பா, நீங்க எப்பவும் எதையும் சரியா புரிஞ்சுக்க மாட்டீங்க. எப்படியோ நம்ம குழப்பம் தெளிஞ்சிருச்சு. சீதா பிரச்சனைக்கு ஒரு முடிவும் கிடைச்சிருச்சுமா. சீதா பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. நான் இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நான் போறேன்ப்பா. என்னமா அப்படி பாக்குற? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஆமாமா, எந்திரிமா எந்திரிமா. என்னம்மா என்னைக்கு நம்ம காலில் விழுந்துட்டு? நீ என் பொண்ணு இல்லம்மா, எனக்கு நிம்மதியை கொடுக்க வந்த என் குல தெய்வம். நீ என் காலில் விழக்கூடாதுமா. வரேன்ப்பா. நான் வேணா கூட வரட்டாமா? வேண்டாம்ப்பா. சரிம்மா, பார்த்துமா ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. சரிப்பா. நந்தினி, நீ 20 வருஷமா இருந்த இந்த புத்த நான் ஒரு கோவில் மாதிரி தான் பாக்குறேன். அன்னைக்கு உன் பக்கம் இருந்த நியாயம் எனக்கு தெரியல. ஆனா இப்ப முழுசா தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம உனக்கு சேர வேண்டிய காலச்சக்கரங்களை சேர்க்கறதுக்காக போறேன். நீ எங்க இருக்கேன்னு தெரியல, ஆனா நீ எங்க இருந்தாலும் நான் செய்ய போற காரியம் உனக்கு தெரியணும். உன் மனசுல இருக்க பழி வாங்குற வெறி போகணும் நந்தினி. I love you.
கூடாது. என்ன தடுக்காதீங்க, நான் போய் தான் ஆகணும். நீ போற அளவுக்கு அப்படி என்ன நடந்துருச்சு? நான் உலகமா நினைச்சிட்டு இருந்த என் புருஷனும், நான் உயிரையே வச்சிட்டு இருந்த என் ஃப்ரெண்டும் இத்தனை நாளா என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டாங்க. என்னால அதை தாங்க முடியலக்கா. இப்பதான் உனக்கு அது தெரிஞ்சிருச்சுல, நீ உண்மையை போட்டு உடைச்சிட வேண்டியதானே? உங்களுக்கு வந்த அதே கோவம் தான் எனக்கும் வந்துச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், அவருக்கு இந்த சமூகத்துல ரொம்ப மரியாதை இருக்கு. நான் இதை பிரச்சனையாக்குனா போக போறது அவரோட மரியாதை தான்க்கா. அதை நான் பார்க்க விரும்பல. வீட்டை விட்டு போக வேண்டியது நீ இல்ல, அந்த சீதா தான். அவளை வீட்டை விட்டு நான் அனுப்புறேன். அவர் மனசுல சீதா தான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கைக்கு நான் இடைஞ்சலா இருக்க விரும்பல. நான் போறதுதான் நியாயம். நீ போறேங்கிறியே, தேவசேனாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீ இல்லாம அவ இருந்துருவாளா? கண்டிப்பா சீதா என்னை விட தேவசேனாவை நல்லபடியா பாத்துக்குவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்கள மாதிரியே இருக்க சீதாவை கடவுள் இங்க அனுப்பி வச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் இல்லாம இருக்காது. சீதாவுக்கும் அவருக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருந்திருக்கு. அவங்க புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழணும்னு இருக்கும். அதான் என் விதி. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒரு நாள் கூட என்ன அவரோட வாழ விடல. நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா நான் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க, நான் போறேன்க்கா. நீ முடிவெடுத்துட்டா உன்னை மாத்த முடியாதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். நீ இப்ப இருக்கிற மனநிலையில நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கங்கா, இந்த குடும்பத்து மேல நீ வச்சிருக்கிற பாசம் இந்த குடும்பத்தை விட்டு உன்னை எங்கேயும் இருக்க விடாது. நீ தேவசேனா மேல வச்சிருக்கிற பாசம் நீ எங்க போனாலும் உன்னை இங்க திரும்ப இழுத்துட்டு வரும். அப்போ உன் மனசு மாறும். நீ கண்டிப்பா திரும்பி வருவ. அது நடக்கும். நீங்க நினைச்சது நடக்குதா இல்ல நான் நினைச்சது நடக்குதான்னு பாப்போம். வாங்கம்மா. சேனாகி அம்மாவை பார்க்கணும். அம்மா தியானத்துல இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வர சொல்லு. அம்மாவே கூப்பிட்டுட்டாங்க, போங்க. சரி. உட்காரு. போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இத பாரு, இன்னைக்கு அஷ்டமி, உனக்கு நேரம் சரியில்லை, நீ போக கூடாது. நான் இங்க வந்ததே உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் நான் நினைச்ச காரியத்தை நல்லபடியா முடிக்கணும் தாமா. அங்க போனா உன் உயிருக்கே ஆபத்தா முடியும். நீ யாரெல்லாம் நம்புறியோ அவங்களே உனக்கு ஆபத்தானவங்களா மாறிடுவாங்க. உயிரை பத்தி கவலைப்படுறவங்க தாமா ஆபத்தை பத்தி பயப்படுவாங்க. நான் வாழவே விரும்பல. நீ விரக்தியில பேசுற. இந்த நிலையில நீ எடுக்கிற முடிவு கண்டிப்பா தப்பாத்தான் முடியும். அஷ்டமி முடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்கப்புறம் உன் மனசை நீயே மாத்திக்குவ. நான் தீர்மானமா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கம்மா. நான் வாழறதுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் பண்ணுவேன்.
நீ நாகம்மாக்கு பூஜை பண்ணவ. தெய்வத்துக்குன்னு வாழற என்ன மாதிரி பிறப்புகளுக்கு என்ன மதிப்பு கொடுக்கணும்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ காட்டம்மன் கோவிலுக்கு போக கூடாதுங்கிறது நான் உனக்கு போடுற கட்டளை. நான் உனக்கு கட்டளை போடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சு போட்டிருக்கேன். என் கட்டளையை மதிக்கிற அளவுக்கு உனக்கு என் மேல அன்பு இருந்தா உன் முடிவை மாத்திக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போ. சரிம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க என் மேல உள்ள அக்கறையில தானே சொல்றீங்க. நீங்க சொன்னபடியே செய்யறேம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. நீ போயிட்டு வா. வரேம்மா. கருப்பா, உனக்கு நேரம் சரியில்லை. நீ போகக்கூடாது. அங்க போனா உன் உயிருக்கு ஆபத்தா முடியும். நீ யாரையெல்லாம் நம்புறியோ அவங்களே உனக்கு ஆபத்தானவங்களா மாறிடுவாங்க. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உங்க மேல என்னைக்கும் எனக்கு மரியாதை இருக்கு. ஆனா இப்ப நான் இருக்க நிலைமையில என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதை என்னால தட்டி கழிக்க முடியாது. நான் காட்டம்மன் கோவிலுக்கு போறதுதான். உங்க வார்த்தையை மீறி போறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. சீதா, லண்டன்ல உன் ஹஸ்பண்ட் இருக்கிறதா கங்கா கிட்ட சொன்னியா? ஏன் அப்படி சொன்ன? கங்கா கிட்ட நான் படிக்கதான் லண்டனுக்கு போறேன்னு சொல்லியிருந்தா இங்க இருந்து போக விட்டுருக்க மாட்டாங்க. அதே நேரம் என் ஹஸ்பண்ட் லண்டன்ல இருக்காரு, அவர் கூட சேர்ந்து வாழதான் நான் போறேன்னு சொன்னதுனால அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எனக்கு கங்கா சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக எவ்வளவு பொய் வேணாலும் சொல்லலாம். அதுல ஒன்னும் தப்பு இல்ல. நீ சொல்றதும் சரிதான். நீ வீட்டை விட்டு போகிற நேரத்துல கங்காவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு போக நினைக்கிறது நியாயமா தான் இருக்கு. ஆனா அதே சமயத்துல நீ போகிறத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. நான் இடையில வந்தவன். நான் போறது உங்களை பெருசா பாதிக்காது. இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அது போக போக பழகிடும். நீங்க சீக்கிரம் நான் போறதுக்கு உண்டான ஏற்பாட்டை பண்ணுங்க. சரி. ஐயா, காஃபி எடுத்துக்கோங்க ஐயா. என்ன மாணிக்கா, காஃபி நீ எடுத்துட்டு வந்திருக்க? கங்கா எங்க? கங்கா காலையில ஒரு பேக் எடுத்துட்டு நேர்த்திக்கடை திக்கிறதுக்காக கோயிலுக்கு போறேன்னு போயிருக்கா. கோயிலுக்கு போயிருக்காளா? எந்த கோயிலுக்கு போயிருக்கா? எந்த கோயிலுன்னு கேட்கலையே. சரி, நீ போ. ஐயா, காஃபி வச்சுட்டு போ. சரிங்க. பையோட போயிருக்காள்னா பார்வதிபுரம் தான் போயிருப்பாளா?
என்னம்மா கங்கா எங்கம்மா இருக்க? ஏதோ கோயிலுக்கு போயிருக்கிறதா உங்க அப்பா சொன்னாரு. அது காட்டம்மன் கோயிலை தேடிட்டு இருக்கியா? அதை உன்னால கண்டுபிடிக்க முடியாதுமா, நான் தான் சொன்னேன்ல. கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. என்னது கண்டுபிடிச்சிட்டியா? நாகர்கோயில் பக்கத்துல எங்கேயோ இருக்கிற பார்வதிபுரத்தையா கண்டுபிடிச்சிட்ட? ஆமாப்பா. பார்வதிபுரம் நாகர்கோவில் பக்கத்துல இல்ல, இங்க செங்கல்பட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. நான் இப்ப பார்வதிபுரம் பக்கத்துல தான் இருக்கேன். காட்டம்மன் கோவிலுக்கு போற வழியை தெரிஞ்சுக்கிட்டு 3 காலச்சக்கரங்களையும் அந்த அம்மனோட காலடியில வச்சேன். நீங்க செஞ்ச தப்ப மன்னிக்க சொல்லி இன்னும் கொஞ்ச நேரத்துல பிராயச்சித்தம் தேடிடுவேன்ப்பா. அதுக்கப்புறம் எல்லா பாவமும் நம்மளை விட்டு போயிடும்பா. வேண்டுதலை முடிச்சுட்டு நான் பேசுறேன்ப்பா. சொல்லு ராஜசேகர். சாமி, கங்கா எங்க பார்வதிபுரத்தை கண்டுபிடிக்க போறா, காட்டம்மன் கோயிலுக்கு போறான்னு அவகிட்ட போலி காலச்சக்கரங்களை கொடுத்து கங்காவை நாம சாதாரணமா நினைச்சிட்டோம். ஆனா இப்ப அவ அந்த காட்டம்மன் கோயிலுக்கே போயிட்டா. சாமி என்ன சொல்ற? நான் உங்ககிட்ட தகவல் சொல்லணும்னு தான் சொன்னேன். இதுக்கு போய் இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறீங்க? அது போலி காலச்சக்கரங்கள் தானே. சாமிகிட்ட வச்சா வச்சுட்டு போட்டோம், நமக்கு என்ன? எப்படியோ இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்ல ராஜசேகர். அது அப்படி இல்ல. கங்கா அந்த சக்கரங்களை காட்டம்மன் கிட்ட கொண்டு போய் வச்சா அதை ஏத்துக்காது. அம்மன் போலி கால சக்கரங்கள் காட்டி கொடுத்து கங்காவுக்கு நாம போலி கால சக்கரங்களை கொடுத்து ஏமாத்தணும்னு தெரிஞ்சா நம்மளை பத்தின எல்லா உண்மையும் அருண் கிட்ட சொல்லிடுவா. மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு பெண் உருவம் எடுக்க போற நந்தினிய நாம அழிக்க போறதுக்கு முன்னால அருணுக்கு விஷயம் தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்புறம் அவனை சமாளிக்கிறது கஷ்டம். அதனால கங்கா அந்த கோவிலுக்கு போகாம தடுக்கிற வழியை பாரு. சாமி, நான் இதை யோசிக்கல சாமி. சொல்லிட்டீங்கல்ல, எப்படியாவது கங்காவை தடுத்துறேன். கங்கா, நீ காட்டம்மனை தேடி போகல, உன் அழிவை தேடி போயிட்டு இருக்க. இந்த காட்டம்மன் கோயிலுக்கு எப்படி போறது? காட்டம்மன் கோயிலா? ஏமா அங்க போனவங்க யாருமே திரும்பி வந்ததில்லம்மா. நீ வேற பொண்ணா இருக்க. இந்த ஊரு ஆம்பளைங்களே அங்க போறதுக்கு பயப்படுவாங்கம்மா. அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்குமா அந்த கோயிலை பத்தி கேக்குற? நான் அந்த கோவில்ல ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேம்மா. ரொம்ப முக்கியமான வேண்டுதல்மா. அதை நிறைவேத்தினாதான் என் குடும்பம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் வந்திருக்கேன். ஓ, தயவு செஞ்சு கோவில் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. இந்த பக்கம்தாம்மா கோயில் இருக்கு. ஆனா அங்க போனா பெரிய பாம்பு வருமேம்மா. எப்படிம்மா அதுகிட்ட இருந்து நீ தப்பிப்ப? ரொம்ப நன்றிம்மா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஜாக்கிரதையா போமா.